அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையில் தூய்மை பணியாளர்களுக்கான இலவச உணவு திட்டத்தை துவங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜகுமரன், விவரங்கள் என்ன? தூய்மை பணியாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முதலமைச்சரை சந்தித்து கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறார்கள். அதன்படி தூய்மை பணியாளர்களுக்கு 3 வேளை உணவு வழங்கக்கூடிய திட்டம், குடியிருப்புகளில் முன்னுரிமை அடிப்படையில் வீடுகள் வழங்கக்கூடிய திட்டம் உள்ளிட்டவற்றை சென்னை கலைவாணர் அரங்கத்திலே முதலமைச்சர் தற்பொழுது தொடங்கி வைத்து தூய்மை பணியாளர்களுக்கு வீடுகளுக்கான அந்த நியமன ஆணைகள் மற்றும் அந்த 3 வேளை உணவு வழங்கக்கூடிய திட்டத்தையும் தொடங்கி வைக்கின்றார். அதன்படி சென்னை மாநகராட்சியில் பணிபுரியக்கூடிய 31,373 தூய்மை பணியாளர்கள் பயன்பெறக்கூடிய வகையிலே இன்று முதல் 3 வேளையும் அவர்களுக்கு இலவச உணவு வழங்கப்பட இருக்கின்றது. காலை, மதியம், இரவு என மாநகரங்களில் நகர்ப்புற அமைப்புகளில் தூய்மை பணியாளர்களுக்கு 3 வேளைகளிலும் இலவச உணவு வழங்குவதற்காக ஏற்கனவே 64,73,00,000 தமிழ்நாடு முதலமைச்சர் ஒதுக்கீடு செய்திருந்தார். அது மட்டுமல்லாமல் பணியின் போது மரணம் அடையக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கான நிவாரண தொகை என்பது 5 லட்சத்திலிருந்து 10 லட்சமாக உயர்த்தப்பட்டு அதற்கான ஆணையையும் முதலமைச்சர் பிறப்பித்து இன்று சில தொழிலாளர்களுடைய குடும்பத்தினருக்கு அவற்றை வழங்க இருக்கின்றார். தூய்மை பணியாளர்கள் சுய தொழில் தொடங்கும் பொழுது அவர்களுக்கான மானியம் என்பது 3,50,000 என்பதிலிருந்து 10 கோடி ரூபாய் வரை உயர்த்தப்பட்டிருக்கின்றது. அதையும் முதலமைச்சர் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கி வைத்ததன் அடையாளமாக அந்த ஆணைகளையும் அங்கு இருக்கக்கூடிய பயனாளிகளுக்கு வழங்க இருக்கின்றார். தகுதியின் அடிப்படையில் முதற்கட்டமாக சென்னையிலே கார்கில் நகர் திட்டப்பகுதியில் 500 குடியிருப்புகளும், பெரும்பாக்கம் திட்டப்பகுதியிலே 500 குடியிருப்புகளும் என மொத்தமாக 1000 வீடுகளை ஒதுக்கீடு செய்து அதற்கான ஆணைகளை தூய்மை பணியாளர்களுக்கு முதலமைச்சர் தற்போது வழங்கி வருகின்றார். அது மட்டுமல்லாமல் பெருநகர சென்னை மாநகராட்சியில் பணியின் போது உயிரிழந்த 2 தூய்மை பணியாளர்களின் குடும்பத்தினருக்கு உயர்த்தப்பட்ட நிதி உதவித் தொகையின் அர்த்தமாக 10 லட்சம் ரூபாய்க்கான உதவித் தொகைகளை முதலமைச்சர் வழங்க இருக்கின்றார். மேலும் சுயதொழில் தொடங்குவதற்கான மானியம் உயர்த்தப்பட்டதன் அடையாளமாக 3,50,000 ரூபாய்க்கான அந்த காசோலையையும் முதலமைச்சர் வழங்க இருக்கின்றார். தூய்மை பணியாளர்களுடைய குழந்தைகளுக்கான புதிய உயர்கல்வி திட்டத்தை தொடங்கி வைத்து அதற்கான ஆணைகளை இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் வழங்குகின்றார். தற்பொழுது அந்த குடியிருப்புகள் ஒதுக்கப்பட்டதற்கான வீட்டு உரிமையாளர்களுக்குரிய அந்த ஒதுக்கீட்டு ஆணைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அதன் தொடர்ச்சியாக பல்வேறு வகைகளிலே தூய்மை பணியாளர்களுடைய நலத்திட்டங்களுக்கான அந்த மரண காலங்களில் அவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய குடும்பத்தினருக்கான உதவித்தொகை, இயற்கை மரணங்களுக்கான உதவித்தொகை, ஈமச்சடங்கு உதவித்தொகை, கல்வி உதவித்தொகை, திருமண உதவித்தொகை, மகப்பேறு, கருச்சிதைவு உள்ளிட்ட பல்வேறு வகையிலான ஓய்வூதியங்களையும் அவர்களுக்கு வழங்கக்கூடிய விதமாக 1000 பயனாளர்களுக்கு இன்று 17,47,000 மதிப்பிலான உதவித்தொகைகளை முதலமைச்சர் வழங்க இருக்கின்றார். தூய்மை பணியாளர்களுக்கு அந்த 3 வேளை உணவு வழங்கப்பட்டதன் அடையாளமாக இன்னும் சற்று நேரத்தில் அவர்களுக்கு முதலமைச்சர் உணவு பரிமாறுவார் என்றும் அரசு தரப்பில் தெரிவித்துள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.